"என்னடா இது எனக்கு தெரியாதா?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரீசென்ட்டா ஒரு விஷயத்த பேக் டெஸ்ட் பண்ணி கத்துக்கிட்டேன். கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் தரப்போறேன். அதுவும் ஃப்ரீ ஃப்ரீ. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்த கேளுங்க. அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு அந்த டேட்டா தரப்போறேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட சொல்றேன். ஆர்ஆர் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்றேன். "என்னடா இது எனக்கு தெரியாதா?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு தான் நம்ம பாஸ் பண்ணியிருப்போமே. இல்ல நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்திருப்போமே. பட் இந்த வாட்டி மிஸ் பண்ண போறதில்ல. இந்த வாட்டி ஆவுறோம். கண்டிப்பா பறந்தே ஆவுறோம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ ஒரு தடவ பார்த்துருங்க. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 பிளஸ் ஆர்ஆர் மந்த் எண்டுல வந்து நிக்குங்க. 50 பிளஸ் ஆர்ஆர்ன்றப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, $50 பெர் ட்ரேடுக்கு நான் ரிஸ்க் வைக்கிறேன்னா, 50 இன்டூ 50 பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல $2,500 வந்து ப்ராஃபிட்டபிளா வந்து நிக்க போது. $2,500 பெர் மந்த்ன்றது ஒரு ஆவரேஜ் பெர்சன விட ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இத தான் நீங்க வந்து டார்கெட் பண்ண போறீங்கன்னு நெனச்சீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. நீங்க ஃபர்தரா நீங்க வந்து ரிஸ்க் எப்படி எடுக்க போறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட ஸ்கேலபிலிட்டி இன்கிரீஸ் ஆகப்போது. ஸோ உங்க ரிஸ்க் எப்படியோ அத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி அந்த பேக் டெஸ்ட் டேட்டா வேணும்னா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் டேட்டா வேணுன்ட்டு. நானே உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் சென்ட் பண்றேன்.